ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, வங்கதேசத்துக்கு எதிராக இந்தியா மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தோம்னா, கடந்த சில மாதங்களா வங்கதேசத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிராக இருந்துச்சு. குறிப்பா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்துல அந்த நாட்டினுடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் அங்க பதவியிலிருந்து, அங்க நடந்த உள்நாட்டு புரட்சியில பதவியிலிருந்து தப்பிச்சு இந்தியாவில் இப்ப தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இடைக்கால அரசு முகமது யூனிஸ்ங்கிற ஒரு நபர் அவரோட தலைமையில ஒரு இடைக்கால அரசு ஏற்பட்டு அந்த அரசு தான் இப்ப அங்க செயல்பாட்டில் இருந்துச்சு. அந்த அரசாங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க சீனாவுக்கு போறாங்க. அங்க சீனாவில் இந்தியாவுக்கு எதிரான சில கருத்துக்களை குறிப்பிடுறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த பக்கத்துல வங்கதேசத்துல அந்த கடற்பரப்பினுடைய பாதுகாவலனா வங்கதேசம் இருக்கிறதாவும், இந்தியாவுடைய அந்த 7 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அசாம், மணிப்பூர், மேகாலயா, இதெல்லாம் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் 1962 போர்ல நம்ம சீனா கிட்ட தோத்துறோம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த போரின் போது அந்த சிக்கன் நெக்ங்கிற ஒரு சின்ன பகுதி தான் அந்த 7 ஸ்டேட்ஸ் மெயின்லேண்ட் இந்தியாவோட இணைக்குது. அந்த சிக்கன் நெக் அந்த பகுதிக்கு இந்த பக்கம் பார்த்தா நேபாள் இருக்கு, இந்த பக்கம் வங்கதேசம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட் சைட்ல பார்த்தோம்னா திபெத்தினுடைய சும்பி பள்ளத்தாக்கு இருக்கு. இந்த பகுதியை அவங்க கைப்பற்றினாங்கன்னா இந்தியாவிலிருந்து இந்த 7 ஸ்டேட்டையும் துண்டிச்சிட முடியும். ஸோ அதற்கான முயற்சி 62ல எடுத்தாங்க. ஆனா அது அப்ப நடக்கல. இந்தியா அந்த நேரத்தில் அதை தடுத்து முறியடிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இந்த 7 ஸ்டேட் பற்றி மறுபடியும் வங்கதேசம் பேச ஆரம்பிச்சிருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரானதாவே பார்க்கப்படுது. மேலும் வங்கதேசத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு முக்கியமான ராணுவ அதிகாரி பல்சூர் ரஹ்மான், இவர் யாருன்னா இப்ப அந்த இடைக்கால அரசை நடத்திட்டு இருக்கிற முகமது யூனிஸ்க்கு நெருக்கமான நபர். இவர் ஒரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் பட்சத்துல, இந்தியா தாக்குனாங்க அப்படின்னா நாங்க சைனா கூட சேர்ந்து இந்த 7 ஸ்டேட்டையும் துண்டிச்சு அதை வங்கதேசத்தோட இணைச்சிருவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதுவும் இந்தியா கோவப்படுத்தியது. ஸோ இந்த நிலையில தான் இந்தியா வங்கதேசத்துக்கு எதிராக டிரான்சிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இது வங்கதேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிரான்சிட்மெண்ட் அப்படின்னா என்ன அக்ரிமெண்ட் அது அப்படின்னு பார்த்தோம்னா, வங்கதேசம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு. மிச்சம் இருக்கிற நிலப்பகுதி எல்லாம் இந்தியா தான், வேற எந்த நாடும் அவங்களுடைய நிலப்பரப்பு பார்டரை பகிர்ந்துக்கல. ஸோ அந்த நாட்டினுடைய முதுகெலும்பு பார்த்தோம்னா ஜவுளி தொழில் தான். அங்க நிறைய துணிகள் உற்பத்தி செய்யறாங்க. அதற்கான நூல் பார்த்தோம் அப்படின்னா அது இந்தியா தான் கொடுக்குறாங்க. கடந்த 2024 மட்டுமே சராசரியா 1,28,000 கோடிக்கு நம்மள்ட்ட இருந்து அவங்க நூல் வாங்கியிருக்காங்க. அந்த நூலை வச்சு அவங்க துணி உற்பத்தி பண்ணனாலும் அதை வெளிநாட்டுக்குலாம் ஏற்றுமதி பண்றாங்க நல்லா. ஆனா அதை பண்றதுக்கு இந்தியாவோட ஆதரவு தேவை. 2020 இதற்கான ஒரு ஒப்பந்தத்தை தான் அப்போதைய அந்நாட்டினுடைய பிரதமர், இந்தியாவுக்கு நெருக்கமாக கருதப்படக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதன்படி இந்தியாவுக்கு அந்த சட்டை, அவங்க அந்த ஜவுளி, அவங்களுடைய உற்பத்தி எல்லாத்தையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாங்க. இங்கிருந்து அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க. இதை இப்ப நம்ம ரத்து செஞ்சிட்டோம். இந்தியா மூலமா அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா ஒரு வாரத்திலே யூரோப்புக்கோ அமெரிக்காவுக்கோ அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் போயிடும். ஆனா இந்தியா இல்லாம தனியா வங்கதேசம் பண்ணணும் கடல் வழியா அப்படின்னா அதுக்கு 6 வாரங்கள் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். 6 வாரம் கழிச்சு தான் அந்த பொருளே அவங்க எதிர்பார்த்த நாட்டுக்கு போகும். ரெண்டாவது இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்தியாவிலிருந்து வங்கதேசத்திற்கு தரை வழியா நூல் உற்பத்தி போயிட்டு இருந்துச்சு. அதையும் இப்ப நம்ம ரத்து பண்ணிட்டோம். தரை வழியா போறதை ரத்து பண்ணனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3/2 பங்கு நூல் தரை மூலமா தான் போன. நம்ம பிளாக் பண்ணதுனால ஏர்போர்ட் மூலமாகவும் ஹார்பர் மூலமாகவும் தான் அவங்க அந்த நூல் எல்லாத்தையும் இங்கிருந்து வாங்கிட்டு போகணும். இது ரோடு வழியா போறதை விட அதிக செலவு உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால அவங்களுடைய ஜவுளி உற்பத்தி வெகுவா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சைனாவுக்கு அப்புறம் உலக அளவுல 2வது மிகப்பெரிய ஜவுளி ஏற்றுமதியாளரா வங்கதேசம் தான் இருக்காங்க. ஸோ அது மாறிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்ம வங்கதேசத்துக்கு எதிராக சில கருத்துக்களை கடந்த சில மாதங்கள்ல இந்தியா குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னா, வங்கதேசத்துல இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்காங்க, அவங்க மேல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இதையும் இந்தியா கண்டிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் இந்த மேஜரான ஒரு நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம். மேலும் ஒரு ஆண்டுக்கு சராசரியா 20 லட்சம் பேர் வங்கதேசத்திலிருந்து இந்தியா வராங்க. அந்த 20 லட்சம் பேர்ல இப்ப 80% பேருக்கு விசா வழங்குறத இந்தியா குறைச்சிட்டாங்க. ஸோ ஆண்டுக்கு 2 லட்சத்திற்கும் குறைவான வங்கதேசத்தினர் தான் இந்தியாவுக்கு போக முடியும். விசா ரெஸ்ட்ரிக்ஷனும் பயங்கரமான பாதிப்பு வங்கதேசத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதுல ஒரு பின்னணி நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா, நம்ம இந்தியாவுக்கு எதிராக தீவிரமா பேசுறாருல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர். அந்த ஆசிம் முனீர் அவர்கள் வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா அரசு வீழ்றதுக்கு
முக்கியமான காரணமா இருந்தவராக சொல்றாங்க. ஸோ அவருடைய பின்னணியில தான் இப்ப இருக்கக்கூடிய முகமது யூனிஸ்க்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு டைப் ஏற்படுது. இது இந்தியாவிற்கு அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. மேலும் ஷேக் ஹசீனா அவர்களை வந்து அவங்க இந்தியாவில தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வங்கதேசத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பங்களாதேஷ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஷேக் ஹசீனாவை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நாங்கள் அனுப்புனா என்ன நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், அதை எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களும் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நிலையில இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அக்ரிமெண்ட் இந்தியா ரத்து பண்ணதுங்கிறது வங்கதேசத்தினுடைய ஏற்றுமதியும் சரி, அவங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட இந்த நடவடிக்கைக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறதா சொல்றாங்க. அது என்னன்னா டீஸ்டா அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். இது வந்து சைனாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில ஏற்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி வடக்கு வங்கதேசத்துல மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து சைனா முன்னெடுக்கிறாங்க, $1 பில்லியன் மதிப்புல. இந்த திட்டம் எதுக்கிட்ட வருதுன்னா, நான் சொன்ன இல்லையா ஸ்டார்டிங்ல இந்த சிக்கன் நெக் சிலிகுரி காரிடார் ஒரு சிறிய பகுதி தான் இந்தியாவோட மெயின்லேண்டையும் அந்த 7 ஸ்டேட்ஸையும் இணைக்குதுன்னு, அதுக்கு அருகாமையிலே இருக்கு. ஸோ இது இந்தியாவுடைய கோவத்துக்கு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுது. இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.